ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் சாஃப்ட் அண்ட் வெர்சஸ் ஹார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் தோஸ் தட் கேன் பி ஈஸிலி மேக்னடைஸ்ட் அண்ட் டீமேக்னடைஸ்ட். அதாவது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அதை ஈஸியாக மேக்னெட்டாக மாற்றிடலாம், இல்லை மேக்னெட் இல்லாமல் மாற்றுறது, அது ரெண்டுமே ஈஸியாக இருக்கும். தீஸ் ஆர் characterized by high permeability which allows them to easily conduct magnetic flux. அதாவது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா பெர்மியபிலிட்டி, அதாவது ஒரு விஷயத்த தன்னில் அதுலேருந்து பாஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், அது வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை தான் பெர்மியபிலிட்டின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அது பெர்மியபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஹை பெர்மியபிலிட்டி அப்படின்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணனால என்ன க்ரியேட் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகுது. கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா லோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் கம்மியாக இருக்க போது லோ கொயர்சிவிட்டினா ஃபோர்ஸ் ரெக்வைர்ட் டு ரிமூவ் மேக்னட்டிசம். அதாவது ஒரு பொருள் ஆல்ரெடி மேக்னெட்டாக இருக்குது, அதை மேக்னட்டிசிங் பவர் எப்படி ரிடியூஸ் பண்ணி அதை நார்மல் மெட்டீரியலாக மாற்றுறது, அதுக்கு எவ்வளோ அளவுக்கு ரிவர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கொயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு நமக்கு லோ கொயர்சிவிட்டி இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஹை பெர்மியபிலிட்டினா ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும், மேக்னடைசேஷன் ஈஸியாக இருக்கும். ஒரு பொருளை ஈஸியாக மேக்னெட்டாக மாற்றிடலாம், அதே மாதிரி ஈஸியாக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணவும் வைக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னென்னா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா சாஃப்ட் அயன், சிலிகான் ஸ்டீல், நியூ மெட்டல், ஃபெர்ரைட்ஸ். இதுதான் எஸ்எஸ்எம் அப்படின்னு ஞாபகம். சாஃப்ட் அயன், சிலிகான் ஸ்டீல், நியூ மெட்டல் அண்ட் ஃபெர்ரைட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆஃபன் கால்ட் permanent magnets are difficult to magnetize but retain their magnetic properties even after external field is removed. அதாவது இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பர்மனெண்ட்டாகவே அது மேக்னெட்டாக தான் இருக்கும். அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்காம இருந்தாலுமே இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அதே மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரீட்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா ஹை ரிட்டன்டிவிட்டி, அதாவது மேக்னட்டிசம் இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹை கொயர்சிவிட்டி, ப்ராட் ஹிஸ்டெரிசிஸ் லூப் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா அல்னிகோ, நியோடிமியம், சமாரியம், கோபால்ட். இப்போது ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். எப்படி ஈஸ் ஆஃப் மேக்னடைசேஷன்னா எவ்வளோ ஈஸியாக மேக்னடைசேஷன் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம். அப்போது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் ரொம்பவே ஈஸியாக மேக்னடைசேஷன் பண்ணிடலாம், டீமேக்னடைசேஷன் பண்ணிடலாம். ஆனால் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால் கஷ்டம், டீமேக்னடைசேஷன். அதே கொஷின் தான் இங்கே, அதே தான் இதுவும். ஈஸி, டிஃபிகல்ட். ஹிஸ்டெரிசிஸ் லூப் நேரோ இல்லைனா தின்னாக இருக்கும், இங்கே பாட் இல்லைன்னா வைடாக இருக்கும். கொயர்சிவிட்டி லோ, இங்கே ஹை. எனர்ஜி லாஸ் மினிமம், சிக்னிஃபிகண்ட். Thank you.